18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். தங்க பிள்ளையே, இன்று இந்த தாயின் வாக்கானது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஏன் தெரியுமா? இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வராகி தாய் வீட்டிற்கு வருவேன், வந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவேன், சந்தோஷத்தையும் உனக்கு தருவேன். அதனால் இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். நான் சொல்வதை முழுமையாக கேட்க வெள்ளிக்கிழமை நீ செய்துவிட்டால் நீ நினைத்த காரியம் நடக்கும். இதை இந்த தாய் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். அதனால் இந்த பதிவினை தவறவிடாதே. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பதிவிலும் உனக்கான அனைத்து நல்ல காரியத்திற்காகவே வந்து உன்னுடைய பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் சரி செய்து உனக்கு நல்வழி காட்டவே வந்திருக்கிறேன். ஆனால் இது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் சில நாட்களுக்குள் இது நடக்கப் போகிறது. அதனால் நான் சொல்வதை மிக கவனமாக கேள். கவனமாக கேட்டு அதை அப்படியே நீ கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீ கடைபிடித்தாய் என்றால் நீ நினைத்த காரியம் வெள்ளிக்கிழமை நடக்கும். இது உன் தாயின் சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளையே, சில விஷயங்களில் அன்பு வைத்து அதை நீ இழந்து விட்டாய். சில விஷயங்களை நம்பிக்கை வைத்து நீ இழந்து விட்டாய். ஒரு சில விஷயம் ஒருவரிடமே இவை இரண்டையும் வைத்து ஏமாற்றமடைந்து விட்டாய். ஒவ்வொரு விஷயத்திலும் அன்பு என்ற பெயரில் நம்பிக்கை என்ற பெயராலும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஏமாற்றங்கள் அதிகரிக்கின்றதே தவிர குறைந்தபாடு இல்லை. காரணம், யாராவது வந்து அழுது கொண்டே ஒரு பொய்யை சொன்னால் அதை நம்பிக்கொண்டு அவர்கள் நம்முடையவர்கள், உண்மையானவர்கள், நம்மை போன்ற நல்லவர்கள் என்று உன் மனது எண்ணமானதும் சிந்தனையானதும் அப்படியே அதை நம்புகிறது. அதனால் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிறாய். பல துரோகங்களையும் நீ சந்தித்திருக்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இரு. உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று உனக்கு நான் வாக்களித்திருக்கிறேன். ஆனால் நீ கவனத்தை சிதறடிக்கிறாய். யாராவது வந்து உதவி என்றால் அதை செய்வது தவறல்ல. ஆனால் அந்த உதவியே உனக்கு உபத்திரமாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படி உதவி செய்து நல்ல எண்ணத்தோடு நீ நல்லாக இருக்க வேண்டும் என்று நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து இன்று அந்த நன்றி கெட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், நீ யாரோ நான் யாரோ என்று அப்பட்டமாக உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். நான் சொல்வது உண்மைதானே? உண்மை என்றால் ஆம் தாயே, உண்மைதான் என்று உன் மனதுக்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் ஆக வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்கிறேன், மற்றவர்களுக்காக அதை செய்கிறேன், மற்றவர்களுக்காக இதை செய்கிறேன் என்று உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது உனக்கு பல நேரங்களில் கசப்பாகத்தான் இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு உதவி செய்கிறாய் என்றால் கூட அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நீ உதவி செய்யும் நபர் கூட உனக்கு எதிரியாக மாறி தானே என் தங்க பிள்ளையே. பணத்தாலும் உடலாலும் அன்பாலும் எந்த விஷயத்திலும் உனக்கு உதவி என்று செய்யும் மனிதர்கள் தான் உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாக உன் வாழ்க்கையில் செய்திருப்பார்கள். காரணம், அவர்கள் மனமானது எப்போது வேண்டுமானாலும் பணத்திற்காக மாறும். ஆனால் உன் மனமானது, உன் எண்ணமானதும் பாசத்திற்காக மட்டுமே மாறுகிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, பாசத்தை வைத்து நான் மனதுயரம் அடைந்ததுதான் மிச்சம் என்று கலங்கி விடாதே. இந்த பாசத்தால் தான் இந்த தாய் உன் மனதில் வருகிறேன், உன் இல்லத்தில் வருகிறேன். நான் நீ கூப்பிட்டால் வருவேன். கண்டிப்பாக நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன். நிச்சயமாக உன் அன்பிற்காக வருவேன் என்று சத்திய வாக்காக இன்று பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நான் கண்டிப்பாக யாருடைய இல்லத்திற்கு செல்வேன் என்று தெரியுமா? இதோ சொல்கிறேன், கவனமாக கேள். பாசம் கொண்ட நபர்கள்
அதேபோல் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு யாருமே இல்லை என்று தனிமையாக நிற்பவர்கள், தைரியமாக இருப்பவர்கள், கஷ்டத்திலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அதேபோல் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய செயல்களால் மற்றவர்கள் கஷ்டப்படும் கூடாது என்று சில விஷயங்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் இல்லத்திலும் இதயத்திலும் இந்த தாய் கூப்பிடாமல் கண்டிப்பாக நான் அமர்வேன். ஏன் தெரியுமா? அந்த மாதிரியான எண்ணமுடைய மனிதர்கள்தான் எது செய்தாலும் அவர்களுக்கு நல்ல காரியம் என்பது வாழ்க்கையில் மனிதர்களால் கிடைப்பது இல்லை. ஆனால் இந்த மகா வராகி தாய் நிச்சயமாக அவர்கள் எண்ணத்தில் போய் உட்காருவேன். அவர்கள் இல்லத்தில் என்ன வேண்டுமோ, என்ன குறை இருக்கிறதோ, எவரால் அவமானப்பட்டார்களோ அவர்கள் கண்முன்னே வாழ வைத்துதான் இந்த வராகி தாய்க்கு பழக்கம். ஆனால் நீ சில நேரங்களில் நல்ல எண்ணம் இருந்தால் நம் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டும், நல்ல எண்ணம் இருந்தால் துரோகத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டும் என நினைக்கின்றாய். உன் நல்ல எண்ணத்திற்கு நான் துரோகிகள் யார், எதிரிகள் யார், உன்னை கஷ்டப்படுத்த கூடியவர்கள் யார், உனக்கு பணத்தால் சுயநலத்தால் பகையை கொண்டிருக்கும் நபர்கள் யார் என்பதை இந்த கஷ்டமான நேரத்தில் நீ தெரிந்து கொண்டிருப்பாய், புரிந்து கொண்டிருப்பாய். நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் உன்னை சுற்றி உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் விலகும். உன் கண்குளிர அதை நீ பார்ப்பாய். ஆனால் அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பாசம் வைத்தோமே, இப்படி துரோகம் செய்து விட்டார்களே, ஏமாற்றி விட்டார்களே என்று அவர்களை நினைத்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க கூடாது. ஏனென்றால் நீ இழந்தவை அனைத்தும் கெட்டவை, கேடு கெட்டவை. அதேபோல் உனக்கு கெடுதல் செய்தவை, பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பாசம் என்ற பெயரில் நடித்தவை அனைத்துமே உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என்னை ஏமாற்றி விட்டார்களே, துரோகம் செய்து விட்டார்களே என்று சிறிதளவு கூட கண்ணீர் சிந்தக்கூடாது. இதோடு நம் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் முடிந்துவிட்டது. என் தாய் வரப்போகிறார்கள், என் வாழ்க்கையிலும் என் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது, என்னுடைய தேவைகள் என் தாய்க்கு தெரியும் என்று என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அது வெற்றிகரமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், நீ இழந்த விஷயமாக இருக்கட்டும். ஆனால் எதை கண்டும் பயப்படக்கூடாது. ஒரு காரியத்தை செய்கிறாய் என்றால் பல பேர் பலவிதமாக பேசுவார்கள், உன்னை பல விஷயத்தில் துன்புறுத்துவார்கள். ஆனால் அவர்களுக்காக எல்லாம் உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள்ள கூடாது. துணிந்து முடிவெடுக்க வேண்டும், துணிந்து அதை செயல்படுத்த வேண்டும். ஆனால் சிறு சிறு தடைகளால் சோர்வடைந்து விடக்கூடாது. உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்க பல பேர் காத்திருக்கிறார்கள். உன்னை கை கொடுத்து தூக்கிவிட இந்த வராகி தாய் நான் இருக்கிறேன். என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறு. நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். அதேபோல் நீ நினைத்த காரியத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ எனக்காக மிக கடுமையான விரதங்களும் பூஜைகளும் செய்ய வேண்டாம். எனக்கு வெள்ளிக்கிழமை அகல் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த வராகி தாயின் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ சில சிவப்பு மலர்களை வைத்து மனதார நினைத்து வழிபட்டு எனக்காக ஒரு பானகத்தை படையலாக இட்டால் போதும். வராகி தாயே என்று நீ எந்த நிமிடம் நீ என்னை கூப்பிடுகிறாயோ அந்த நிமிடம் உன் கண் எதிரே தோன்றி நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். ஆனால் இந்த தாய் வரமாட்டேன் என நீ நினைத்து விடாதே. வரும் வெள்ளிக்கிழமை நிச்சயம் உன் இல்லத்தில் நான் வருவேன். வரக்கூடிய நேரம் மாலை நேரமாக இருக்கும். மாலை நேர வழிபாடு என்பது இந்த தாய்க்கு மிக மிக பிடிக்கும். அந்த விளக்கில் நான் காட்சி கொடுப்பேன், நீ கண்குளிர பார்ப்பாய். இது உன் தாயின் சத்திய வாக்கு. அதனால் சொல்வது அனைத்தும் நினைவில் இருக்கட்டும். இந்த பதிவினை பார்க்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிலவட்டும். என் அன்பு குழந்தையே, இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நான் உன்னோடுதான் இருக்கிறேன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன். நீ நல்லதே நினை, உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக இன்று இந்த தாய் உன்னோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன்.
உனக்கு இருக்கின்ற இந்த பொன்னான நேரத்தில் ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் உன் தாயானவள் எனக்கு ஒதுக்கி விடுவாயானால் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி விடுவேன். என் தங்கமே, நான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுவேன். நீ செய்கின்ற விஷயம்தான் சரி என்பதை உன்னை நான் நம்ப வைத்து விடுவேன். என் குழந்தையே, அப்படியானால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இந்த நேரத்தில் நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய் என்பதையும் உன் அம்மா உனக்கு உணர்த்தி விடுவேன். என் தங்கமே, நீ செய்கின்ற செயல் எல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவர்கள் யாருக்கும் தெரியாமல் தானே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து விடாதே. எந்த விஷயம் உனக்கு மட்டுமே தெரியும் என்று நினைக்கிறாயோ நிச்சயமாக அது உனக்கு மட்டுமே அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அது உன்னை அன்றி வேறொருவருக்கும் தெரியும். அது உன் தாயானவள் எனக்கு என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். என்னதான் ஒளிவு மறைவாக இருந்தாலும் தெய்வத்தின் கண்களில் இருந்து ஒரு நாளும் தப்பிக்க முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து மறைத்துவிட முடியாது. நீ என்னிடத்தில் இருந்து மறைத்துவிட முடியும் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய நம்பிக்கை பலன் கிடைக்கும் என்றாலும் என் குழந்தையே, நீ சொல்லாத விஷயத்தை என்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்று உனக்கு வந்திருக்கிறது. என் தங்கமே, மனம் முழுக்க வேதனைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக எதற்கு இந்த வாழ்க்கை என்கின்ற எண்ணம், வேறு நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூட என் பிள்ளை சில நேரங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அம்மா, எதற்காக என்னை படைத்தாய்? நான் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீ என் மீது காட்டுகின்ற அன்பு இதுதானா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உண்மை என்னவென்றால் உன் மீது எனக்கு அதீத அன்பு இருக்கிறது. அதனால்தான் உனக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்றது. நீ தெய்வத்தினுடைய குழந்தை என்பதை முதலில் உணரத் தொடங்கு. கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக நீ தெய்வத்தின் பிள்ளை இல்லை என்றாகிவிடுமா? நீ தெய்வத்தினுடைய குழந்தை என்பதால் தான் உனக்கு கஷ்டங்கள் மாறி மாறி வருகிறது என்று ஒரு நொடி சிந்தித்து பார். நீ படுகின்ற கஷ்டங்கள் கூட உனக்கு சுகமாக மாறிவிடும். இந்த வராகி உன்னுடைய மனதில் நிலை கொண்டு இருக்கிறாள் என்பது உண்மை என்றால் மட்டுமே ஏற்படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும். என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் இன்று இந்த இரவில் எப்படி இருக்கிறது தெரியுமா? அம்மா, இன்று எனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ சொன்னாய். ஆனால் இன்று நான் கஷ்டத்தை அனுபவித்தேன். நாளையும் எனக்கு நல்ல விடியல்தான் என்று நீ சொல்லிவிட்டு சென்று விடுவாய். நான் நாளையும் எதிர்பார்த்து இது போன்று ஏமாந்து விடக்கூடாது அல்லவா? அதனால் நீ என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நடக்க இருப்பதை சரியாக சொல்வாய் என்று என் குழந்தை, நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயங்கள் எதுவும் நான் அறியாமல் இல்லை. என் தங்கமே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னுடைய மனதை தொட்டு நீ எனக்கு இப்பொழுது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். உனக்கு இன்று நல்ல பொழுதை கொடுப்பேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியும் நான் என் வாக்கில் இருந்து மீறவில்லை என்று. அப்படியானால் என்னிடத்தில் நீதானே பொய்யுரைக்கிறாய். என் தங்கமே, உனக்கு இன்று கஷ்டம் வந்தது உண்மை. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் வந்தது என்பதும் ஒரு உண்மைதான். நீ மனமகிழ்ச்சியாக சிரிக்கவும் செய்தாய். அதன் பிறகு உனக்கு கஷ்டம் வந்ததனால் அந்த சந்தோஷத்தை நீ மறந்து விட்டாய். இது யாருடைய தவறு என்பதை நீ எனக்கு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, இன்று முழுவதும் நீ கண்ணீர் சிந்தினாய் என்றால் என் வாக்கு பொய்யாகி விட்டது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இன்று முழுவதும் நீ மனசோகத்தில் தான் இருந்து கொண்டிருந்தாய் என்றால் அம்மாவின் வாக்கு பொய்த்து விட்டது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு முறை கூட, ஒரு நொடி கூட நீ சிரிக்கவில்லை என்று என் முன்னால் நின்று நீ சொல்லிவிடு பார்க்கலாம். என் தங்கமே, தெய்வம் உன்னிடத்தில் வந்து பேசுவதற்கான காரணம் என்னவென்பதை முதலில் நீ புரிந்து கொள். கஷ்டங்களும் சோதனைகளும் வந்த பொழுதிலும் அதற்கு நடுவிலும் உனக்கு
நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்றுதான் அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். கஷ்டங்களையும் சோதனைகளையும் யார் அதிகமாக அனுபவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எளிதில் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்கிறேனே தவிர அவர்களுக்கு கஷ்டமே வராது என்று நான் ஒருபொழுதும் சொல்வது இல்லை. இனி உனக்கு ஒருபொழுதும் சோதனைகள் வராது என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை. நான் மீட்டெடுப்பேன் என்று சொல்கிறேனே தவிர உனக்கு எதுவும் வராது என்று நான் சொல்லவில்லை. என் தங்கமே, கஷ்டங்கள் வந்தால்தானே இன்று நீ அடைந்த இந்த சோதனைக்கு என்னென்ன பாடங்கள் உனக்கு படிக்க வேண்டும் என்று எழுதி இருக்கின்றதோ அதை உன்னால் படிக்க முடியும். என் தங்கமே, சோதனைகளை இன்று உனக்கு கொடுத்த ஒருவர் யார் என்று புரிந்து கொண்டாய் அல்லவா? இத்தனை காலமும் இவர்கள் உன்னிடத்தில் போலியாக நடித்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டாய். என் தங்கமே, இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் புரிந்து நீ நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கின்ற அவர்கள் கெட்ட விஷயங்களை நடத்தி கொடுப்பார்கள். நான் நடத்தி கொடுக்கின்ற நல்ல விஷயத்தில் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவையெல்லாம் உனக்கு மன தெளிவை கொடுக்கும். கெட்டதில் இருந்து நல்லதை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த தீமை நமக்கு வந்தது கூட இந்த நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக தான் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். என் தங்கமே, இன்று நீ அனுபவித்த இந்த சோதனை உனக்கு நிச்சயமாக முடிவு அல்ல, அதுதான் தொடக்கம். ஏன் தெரியுமா? நாளை இதே தவறை நீ செய்ய மாட்டாய். இதைவிட இன்னும் அதிக உத்வேகத்தோடு அந்த செயலை நல்லபடியாக முடித்து காட்ட நீ முன்னேறுவாய். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக என் பிள்ளை நீ சொல்வாய், அம்மா இந்த கஷ்டத்தை எதற்கு இன்று கொடுத்தாய் என்று. என் முன்னால் கோபப்பட்ட என் பிள்ளை அன்று என் முன்னால் வந்து, அம்மா நீ அன்று அந்த கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்றால் இன்று இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் என்று. என் குழந்தை ஒரு நல்ல நிலையில் உருவாக வேண்டும் என்றால் இது போன்ற மோசமான சில சூழ்நிலைகளை நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். இந்த கட்டாய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எங்கு கொண்டு செல்ல போகிறது என்று நீ பொறுத்திருந்து பார்க்க போகிறாய். உன்னை ஆட்சி செய்து கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் என்பதை நீ மறக்காமல் இருந்தால் போதும். என் தங்கமே, நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதை கொடுப்பதற்கு, தீயதை உன்னை விட்டு விலக்கி வைப்பதற்கும் என்பதை நீ முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இரவு உனக்கு நிம்மதியான உறக்கம் வர வேண்டும். நாளை விடியலில் உனக்கு வெற்றி விடியல் மட்டுமல்ல, உனக்கான சுதந்திர விடியலும் நாளை கிடைக்கப் போகிறது. யார் யாருக்கோ அடிமைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை உன்னை விட்டு மறையப் போகிறது. என் குழந்தையே, நீ இனிமேல் உன்னிடம் கேள்வி கேட்பவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கி விடுவாய். ஏனென்றால் உன்னுடைய பொறுமை இங்கே சோதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நீ வென்று மட்டுமே காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அருளும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய இந்த தேதியை நீ பார்த்து விட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று பிரார்த்தம் இருப்பதனால் தானே இப்போது வராகி அம்மா பேசுவதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வந்து சேரப் போகிறது. அதற்கான அதிசயத்தை எல்லாம் நான் நடத்தி முடித்து விட்டேன். என் செல்லமே, இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு நல்லது செய்பவர்களும் நன்மைகளை பெறப்போகிறார்கள். உனக்கு கெட்டது யோசித்தவர்கள் எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை பெறப்போகிறார்கள்.
போகிறார்கள். இப்போது நீ கஷ்டப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களுக்கு எல்லாம் அதற்கு உண்டான தண்டனையை விரைவில் கிடைக்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். ஆனால் இத்தனை நாளும் நான் சொன்னபடி கேட்டுக்கொண்டு நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் அதற்கு உண்டான பரிசையும் பொக்கிஷத்தையும் தருவதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன். என் செல்லமே, இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கை என்பது நிலையில்லாதது, யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆயுள் காலம் முடிந்துவிடும் என்பதை அறியாததால் தானே ஆணவத்தோடு ஆட்டமாடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை ஏமாற்றியும் துரோகம் செய்தும் கெடுதல் நினைத்தும் தான் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என நினைப்பதெல்லாம் ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது. அவர்கள் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையும் கிடையாது. அவர்களுக்கு நிலையாமை என்றால் என்ன என்பதை அவர்கள் வாழ்க்கையில் நான் போய் உணர்த்துவேன். நீ வருந்தாதே. உனக்கு கெட்டது செய்பவர்களையும் உனக்கு எப்போதும் தவறு செய்பவர்களையும் தவறாய் பேசிக் கொண்டிருப்பவர்களையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். உனக்கான சந்தோஷத்தை நீ மிக பெரிய அளவில் பெறும்படி அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பப் போகிறேன். என் செல்லமே, இது நாள் வரையிலும் என் வாழ்வில் நல்லது நடக்காதா, என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் விடாதா என எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் பெருமளவில் ஏமாற்றங்களை அடைந்து விட்டாய். இனி எந்த ஏமாற்றமும் உன்னை நெருங்காத அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்கதான் வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய தோல்வி என்பது எதுவுமே இல்லாத அளவிற்கு நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைத்து அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னை நம்பிய யாரையும் நீ ஏமாற்ற எண்ணாதே. ஏனெனில் நானே உன்னை தான் நம்பி இருக்கிறேன். என் செல்லமே, என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை எல்லாம் கேட்டு அதன்படி நடப்பாய். இனி உன் வாழ்வில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பெரிய பொறுப்பாகும். அதற்கான திட்டங்களை நான் தீட்டிவிட்டேன். நீயும் நான் சொல்வதை கேட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள். நிச்சயமாக நீ என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் பலிக்க செய்வேன். நீ உன் வாழ்க்கையை ரசித்து வாழும்படி எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்கத்தான் நான் வந்துள்ளேன். என் செல்லமே, எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நீ திருப்தியாக செய்து முடித்தாலே அது நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும். நீ செய்வதற்கு தகுதியான வேலைகளை தான் நான் உன் வசம் ஒப்படைக்கிறேன். உன்னால் தாங்க முடியாத பாரத்தையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் உன் வாழ்வில் நான் ஒருபோதும் உண்டாக்குவதே கிடையாது. என் செல்லமே, எதையும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதிற்குள் யோசித்து கொண்டே இருக்காதே. நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். உனக்கு கெட்டது செய்பவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? உன் வாழ்வில் அடைந்த தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து கலங்கிக் கொண்டே இருந்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் மறந்து போய் எல்லா மனிதர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள். நிச்சயமாக நீ நிம்மதியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல மனம் உனக்குள் இருக்கிறது. தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து கவலைப்படாதே. உனக்கான நல்லது செய்வதற்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். பலவீனமானவர்கள்தான், பலவீனமான எண்ணம் கொண்டவர்கள்தான் தனக்கு கெடுதல் செய்பவரை பழிவாங்கியே தீர வேண்டும். அவர் தனக்கு இப்படி செய்து விட்டார், நான் அதற்கு பல மடங்காக அவருக்கு மீண்டும் கெடுதல் செய்வேன், அவரை பழிவாங்குவேன் என யோசிப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே பக்குவப்பட்ட மனம் கொண்டவர்களும் வலிமையான எண்ணம் கொண்டவர்களும் அவர்களை மன்னித்து விட்டு விடுவார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் வராகி அம்மா யாருக்கு எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்வார். எனக்கு கெடுதல் செய்தவரும்
கெட்டதை யோசிப்பவருக்கும் அதற்குரிய தண்டனையை அவர்கள் தந்து விடுவார்கள். நான் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட புத்திசாலி பிள்ளைகளாக தான் நீயும் இருக்க வேண்டும். தேவையில்லாததை பொருட்படுத்தாமல் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே. இந்த உலகில் கடமையையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்போதும் கடமைகளும் பொறுப்புகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுபவர்களுக்கு கவலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். தேவையில்லாமல் கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணடிக்காதே. கவலைப்படும் நேரத்தில் வேறு என்ன செய்யலாம், எந்த பொறுப்பை சரியாக செய்து முடிக்கலாம், நமக்கு இருக்கக்கூடிய கடமையை சரியாக செய்து நாம் குடும்பத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றலாம் என யோசி. கவலைப்படுவதும் கோபப்படுவதும் எதற்கும் முடிவாக இருக்காது. அதன் மூலமாக எந்த நன்மையும் நடக்காது என நான் சொல்லக்கூடிய உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே. நீ எப்போது சாந்தியோடும் சமாதானத்தோடும் அறிவோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் வாழ வேண்டும் என நான் நினைக்கிறேன். அதற்காக தான் உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நல்லபடியாக நடக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டபடி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என இப்போது இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன். நீ அன்பின் மூலமாக எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். எல்லோருக்கும் அன்பை கொடு. உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான மனதோடு வாழ ஆரம்பி. உனக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாட்டையும் உன் குடும்பத்திற்காக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை எல்லாம் நான் சிறப்பாக செயல்படுத்துவேன். என் செல்லமே, எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய மனதைரியம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் தானே இதுவரையிலும் இவ்வளவு துன்பங்களை தாண்டி வந்துள்ளாய். இனிமேல் அப்படி ஒரு நிலை உனக்கு வராது என் செல்லமே. உனக்கு ஆறுதலும் தேறுதலுமாக உன் வராகி அம்மா நான் வந்து விட்டேன். இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கண்ணீர் விடவோ அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே நான் செய்து முடிப்பேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும், உன் வாழ்வில் மாறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து, காரணம் இல்லாமல் உன் வராகி அம்மா நான் எதையும் செய்ய மாட்டேன். இந்த உலகில் நிரந்தரமானது என எதுவும் இல்லை. எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உன்னை விட்டு விலக போகிறது. உன்னுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து என்பதை உணர்ந்து கொண்டு மன நிறைவோடு எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பி. மிக பெரிய புதையலை அதிர்ஷ்டமாய் உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன். குறுக்கு வழியில் சென்று விடலாம், நாம் நினைத்ததை உடனடியாக சாதித்து காட்டிவிடலாம் என ஒருபோதும் யோசிக்காதே. குறுக்கு வழிகள் எல்லாம் நேர்வழிகளை காட்டிலும் மிகவும் நீளமானது என்பதை புரிந்துகொள். குறுக்கு வழியின் மூலமாக நீ எதை செய்ய நினைத்தாலும் அது அவ்வளவு சுலபமாக உனக்கு வெற்றியை கொடுத்து விடாது. என் செல்லமே, எப்போதும் உனக்குள் இருக்கக்கூடிய அறிவும் தைரியமும் துணிவும் உன்னோடு உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள். அது உனக்குள் இருக்கின்ற பயத்தை துரத்தி அடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு அறிவோடும் தைரியத்தோடும் துணிவோடும் எல்லா செயல்களையும் செய்து கொண்டு இரு. நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பப்படி உன் வராகி அம்மா நான் செய்து முடிப்பேன். எதை கண்டும் நீ பயப்படவும் வேண்டாம், எதை கண்டும் நீ கலங்கவும் வேண்டாம். உனக்குள் இருக்கக்கூடிய பயத்தையும் பதட்டத்தையும் துரத்தி அடித்து நீ ஆசைப்பட்டபடியும் நீ எதிர்பார்த்தபடியும் உன் வாழ்வில் நான் வெற்றியை கொடுப்பேன். தேவையில்லாத நினைவுகளை சுமந்து கொண்டு கஷ்டப்படாதே. நல்ல விஷயங்களை நீ சிரித்து மகிழ்ந்த நாட்களை நினைத்து கொண்டிரு. எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் வராகி அம்மா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அதனால் நீ எப்பொழுதும் நல்லதையே நினை. உன் வாழ்வில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.